உனக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்டால் மோதின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறார். வந்து லேண்ட் ஆஃப் ஸ்னேக் சாமர்ஸ், எலிஃபண்ட்ஸ் அண்ட் பெகர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுருந்தாங்க. அதனால எல்லாரும் உக்ரைன் சைடுன்னும் போது இந்தியா வந்து ஒரே ஒரு கண்ட்ரி ரஷ்யா பக்கம்னது எதுக்காக? என்ன உங்களுக்கு எங்களை பற்றி விமர்சிக்கிற கேள்வி கேட்குற வாய் கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஐரோப்பாவோட பிரச்சனை உலகத்துக்கே பிரச்சனை நினைக்கிறீங்க. இந்த துபாய் இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் இந்தியன் ருப்பி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீட்டை எதிர்ப்போம், ஒரே கையத்தில் இது பண்ணுவாங்க. நீட்டை எதிர்க்க முடியாது, நளினி சிதம்பரமே தெளிவாக சொல்லிட்டாங்க. வடகிழக்கு மாநிலத்துக்கு வந்து மோடி செஞ்ச மாதிரி இது வரைக்கும் கடந்த 70 வருஷத்துலேயோ ஒரு 65 வருஷத்தில் இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணதில்லை. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு பண்புலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கும் உங்கள் ஊழியர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்டிஏ ஆட்சி 2014 திரு மோடி அவர்கள் தலைமையில் அமையுது. இந்த ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா பல்வேறு துறைகளில் வளர்ச்சி வந்து இந்திய தேசம் சந்திச்சிருக்கு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அயலுறவுத்துறை. அதாவது வெளிநாட்டுகளோடு நம்ம மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவு அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த முதல் 5 ஆண்டுகளில், அதாவது 2014 19 இல்லை அதுக்கடுத்த வருடங்கள் கூட நீங்கள் சொல்லலாம், நம்மளுடைய அயல் உறவுகள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, அதற்கான காரணங்கள் என்ன, அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் உங்களால் சொல்ல முடியுமா சார்? அதுக்கு முன்னாடி சில வரலாற்று சம்பவங்களை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சது 1947. ஏன்னா நமக்கு அரசியல் நிர்ணய சட்டம் வந்தது ஜனவரி 26, 1950 தான். முதல் தேர்தல் நடந்தது 1952. அதனால் ஜவஹர்லால் நேரு சாகர வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருந்தார். முதல்ல தேர்தல் எல்லாமையும், அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தவர் தான். அவர் காலத்தில் சில காந்தியும் அதுக்கு உடந்தைன்னு சொல்ல மாட்டேன், அதை பாராமுகமாக இருந்துட்டார். நம்ம பாகிஸ்தான் பிரிவினையில் நம்ம நிறைய விட்டு கொடுத்தது, அது 100 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இவர் உண்ணாவிரதம் இருந்தது. அப்புறம் ஒரு அளவுக்கு மீறி ஒரு சில சமூகத்தாரை நம்ம அப்பீசிங் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள ரொம்ப குஷிப்படுத்துறது, இது பண்ணுறது, குளிர்விக்க நினைத்தது, அதெல்லாம் பண்ணதுனால பாகிஸ்தான் நம்மகிட்ட பிரிஞ்சு போச்சு. டைரக்ட் ஆக்ஷன் டே 1946 கல்கத்தாவில், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அதனால என்னாச்சுன்னா பஞ்சசீல கொள்கை 1960 ஒட்டி 61 நினைக்கிறேன். இவர் நேரு அப்போ இருந்த இவரோட சோயன்லாய் சீன பிரதமரோட கையெழுத்து போடுறாரு. அது ஒரு அமைதிக்கான நட்புக்கான ஒரு கொள்கையாக நினைக்கப்பட்டது. பட் ஆனால் அதில் நம்ம ஏமாற்றப்பட்டோங்கிறது நேருவுக்கு ரொம்ப இதாக தான் தெரிஞ்சுது. 1962 இந்தியா மேலே சீனா பணம் எடுத்தபோது நம்ம விமானப்படையை அனுப்ப சொல்லி எல்லோரும் கேட்டாங்க. விமானப்படை தலைவர் கூட கேட்டார். அப்போ இருந்த விபி கிருஷ்ணமேனன் பாதுகாப்பு மந்திரி சரி, நேருவும் சரி கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்திருந்தால் அப்போ பாகிஸ்தானில் இந்த சீனாவை நம்ம வெற்றி கொண்டு இருக்க முடியும். லடாக்கில் 38,000 சதுர கிலோமீட்டர் இழந்தோம். அதுக்கு அங்கே கேட்டபோது நேரு என்ன சொன்னார்னா, டிசம்பர் 1961 பாராளுமன்றத்தில் இது பண்ணும்போது, நாட் ஈவன் பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் இன் லடாக்னாரு. அப்போ மோரோவர் அந்த பிரதேசத்தில் யாரும் மக்கள் பெருசாக வசிக்கலைன்னாரு. இன்றைக்கி கூட 38,000 பேர் தான் இருக்காங்க. அந்த அக்ஸாய்ச்சின்கிற பகுதி லடாக்லேருந்து ஒரு பகுதி இவங்களுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி திபெத் உருவான போது நம்ம 1954 நம்ம அதை உலகத்திலே முதல் நாடாக இந்தியா திபெத்தை முதல்ல ஆட்டானமஸ் ரீஜன், அது சைனாவோட ஒரு பகுதின்னு சொல்லிட்டு நம்ம 1960 61 நம்ம ஒத்துக்கிட்டோம். அது நமக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா 3800 கிலோமீட்டர் திபெத்தோட நமக்கு பார்டர் இருக்குது. நம்ம மவுண்ட் கைலாஷ் அங்கே தான் இருக்குது, எவரெஸ்ட் அந்த பக்கம் தான் இருக்குது. நமக்கு இருந்திருந்ததுன்னா நமக்கு ஒரு சீனாவுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பாதுகாப்பு அரணாக திபெத் வந்திருக்கும். அதை நல்ல வாய்ப்பு நழுவிட்டோம். அதே மாதிரி செக்யூரிட்டி கவுன்சில் நமக்கு உலக அரங்கில் பர்மனன்ட் மெம்பர்ஷிப் கொடுக்கும்போது அதை நம்ம விட்டு கொடுத்தோம் இவங்களுக்கு, சீனா இருக்கட்டும். அப்போ சீனான்னு அழைக்கப்பட்டது உண்மையில் தைவான். ஆனால் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு சொல்லிட்டு அப்போ மாசேத்துங் புரட்சி முதல்ல 1949 அவங்க ஆட்சியை கைப்பற்றினதுக்கப்புறம் தான் அவங்க இது பண்ணாங்க. ஆனால் உண்மையான சீனா
உலக பொருளாதாரத்தில் வந்து வல்லரசாக வளர்கிறதுக்கு வந்து காரணம் டெங் ஜியோபிங். 1975-80 அவங்க வந்து புதிய பொருளாதார கொள்கையை வந்து இப்போ கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட் இத்தனைக்கும். ஆனால் நம்ம 15 வருஷம் லேட்டாக தான் 1993 நரசிம்மராவ் இவங்க பீரியடில் ஆரம்பித்தோம். அப்போலேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சில ஏரியாவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆனால் இன்னும் பார்த்தோன்னா நம்ம வந்து மோடி வரும்போது 2014 பிரதமர் ஆகும்போது 10வது இடத்துல இருந்தது உலக பொருளாதார இதில் வந்து என்ன, அதில் வந்து இருந்தது இன்றைக்கி வந்து 4வது பொருளாதார இது ஜிடிபி ரேட்டில் பார்க்குறோம்போ, ஜிடிபி சைஸை பார்க்குறோம்போ நம்ம வந்திருக்கோம். கூடிய சீக்கிரம் 2027க்குள்ளே நம்ம ஜெர்மனியை சர்பாஸ் பண்ணி 3வது இடத்துக்கு போயிடுவோம். 2047 அமிர்த பாரத்னு சொல்லிட்டு அதை நோக்கி நம்ம இது பண்ணிட்டு கோல் ஒரு குறிக்கோளாக வச்சு இலக்காக வச்சு நடந்துட்டுருக்கோம். அதில் வந்து 2வது இடத்துக்கு உலகத்திலேயே பொருளாதார இதில் வலிமையில் ஒரு வல்லரசாக நம்ம வந்து 2வது இடத்த நோக்கி நகரணும்னு மோதியில் இது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 1928 3வது இடத்துக்கும் ஜெர்மனியை தாண்டி அப்புறம் வந்து 2வது இடத்துக்கும் போகணும்னு நம்ம இலக்கு. அதை நோக்கி நல்ல வளர்ச்சி இருக்குது. 6.3லேருந்து 6.5 சராசரி வளர்ச்சி உலகத்திலே மிக வேகமான வளர்ச்சி அதில் இருக்கும். அப்புறம் அடுத்தாப்பில் முக்கியமான இது என்னென்னா, இது வந்து உங்களுக்கு பாலஸ்தீன் வந்து உருவானது வந்து 1974. முதல்ல வந்து உலகத்தில் வந்து சப்போர்ட் கொடுத்த ஒரு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. PLO இவரெல்லாம் கூட வந்துட்டு போனார். யாசர் அராஃபத் இவங்க இந்திரா காந்தி இங்கே இருக்கும்போது அவங்கள நிறைய ஃபைனான்ஷியலாகவும் சரி மற்ற விஷயத்துலையும் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் கூட 9 மத்திய கிழக்கு நாடுகளும், அதில் முக்கியமாக யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஈஜிப்டு, அப்புறம் சவுதி அரேபியா, இந்த மாதிரி கத்தார், ஓமான் இதெல்லாம் இருக்குது. அந்த 9 மத்திய கிழக்கு நாடுகளும், அப்புறம் ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு, இந்த 9 + 2 11 முஸ்லீம் நாடுகள் நமக்கு வந்து நம்மோட நல்ல நட்புறவாக இருக்காங்க. நமக்கு வந்து அவங்களுக்கும் நல்ல தோழமையும் புரிந்துணர்வுகளும் ஒத்துழைப்பும் இருக்குது. ஆனால் கூட ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறம்போது அவங்க வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணல. ஒன்று பேசாமல் இருந்துட்டாங்க, இல்லை நம்மளை வந்து அவங்கள்ட்ட பாகிஸ்தான்கிட்ட கொஞ்சம் நல்லதனமாக நடந்துக்கோன்னு புத்திமதி கூட சொன்னாங்க. அதனால் ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது மே 2025 நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதில் வந்து நம்ம வந்து அவங்களே நம்ப முடியல அமெரிக்காவில். இது மாதிரி 9 ஏர்பேஸ், அப்புறம் 3 இடத்துல இருந்த ஜெய்ஷே முகமது, அப்புறம் வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன், இன்னொன்று வந்து அந்த 3த்தையும் வந்து நம்ம அவங்களோட 300 பேர் செத்து போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. தீவிரவாதிகள் முகாம் நம்ம நேரடியாக தாக்குதல் நடத்தி அதில் வந்து அவங்களுக்கு பெரிய அடி அவங்க நினைக்கல. அதே மாதிரி கிரானா ஹில்ஸில் அணு ஆயுதங்கள் சேமித்து வச்சுருக்க இடம்னு சொன்னாங்க. அது வந்து அமெரிக்காவும் அதில் பயந்து போயிடுச்சு. நம்ம இது பண்ண அதை தாக்கி அது வந்து ராவல்பிண்டி பக்கத்தில் இருக்கிற அது 100 ஜோனா அது அந்த இதை வந்து ஏர்பேஸை அடித்ததில் அவங்களுக்கு வந்து பெரிய இது. ஆனால் திரும்ப கட்டிட்டோன்னு சொல்கிறாங்க வந்து செப்டம்பரில். ஆனால் வந்து உலகம் இன்னும் நம்பலை. ஏன்னா நம்ம அடித்த அடி கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் இது பண்ண மாதிரி ஹமாஸ் மேலே நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 மாடி கீழே பள்ளத்துக்கு கீழே போய் அடித்த மாதிரி அடிச்சிருக்கோம். அதில் வந்து அவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உளவு விமானம் ஒன்று, அது வந்து சைனா கொடுத்தா அமெரிக்கா கொடுத்தா இன்னும் வெளியில் வரல. ஆனால் F-16 வந்து அமெரிக்கா விமானமும், அதே மாதிரி இவங்க வந்து சைனா கொடுத்த J-35 விமானத்தையும் நம்ம வந்து மொத்தம் 6 விமானத்தை வந்து இது பண்ணியிருக்கோம். இதனால் என்னாச்சா உலக அளவில் நமக்கு ப்ரெஷர் பில்டப் ஆச்சு. இன்ஃபேக்ட் பெரிய ஒரு மிலிட்ரி இதில் நம்ம வல்லரசை நோக்கி போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அதில் அமெரிக்க போர் தளவாடங்களும் இருக்குதுன்னு சொல்லி பரவலாக எழுந்தது. அதனால் வந்து ட்ரம்ப்பும் சரி, ஒரு JD வான்ஸோ, இல்லை வந்து அங்கே இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, அப்புறம் வந்து அமெரிக்க யூரோப்பிய ஊடகங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு இவ்வளோ போர் விமானங்கள் பாதிச்சிச்சு, அது இத்தனை இதாகிடுச்சு, அதெல்லாம் கண்டபடி ஒரு வதந்தி மாதிரி ஒரு பொய் புரளிகளை வந்து கிளப்பி விட்டாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார், நான் தான் அவங்களுக்கு சமாதானம் பண்ணி 2 அணுசக்தி நாடுகளுக்கு இருக்க நடுவில் நான் தான் வந்து அந்த போர் நிறுத்தினேன்னு. அதெல்லாம் நம்ம வந்து மறுத்து இது பண்ணிட்டோம். ஜெய்சங்கரும் அதே மாதிரி வெளிநாட்டில் இது பண்ணி, அப்புறம் மோடியோட அறிவுரைப்படி 59 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதில் வந்து எதிர்க்கட்சிக்காரங்களும் அடங்குவாங்க. அதே மாதிரி முன்னாள் தூதுவர்கள், நம்ம வந்து அம்பாசடர் சொல்கிறோம்லே, அவங்களும் சேர்ந்து பல வெளிநாடுகளுக்கு 7 டெலிகேஷனாக போய் வந்து நம்ம வந்து என்ன நடந்தது, உண்மையில் எங்களை பற்றி நீங்கள் வந்து பரப்புகிற பொய்கள்லாம் தப்பு, அதே மாதிரி நாங்கள் வந்து கட்டுப்பாட்டோட பொது மக்களுக்கு கூட இது பண்ணாமல், அவங்க பாதிப்பு ஏற்படாமல் நாங்கள் மிலிட்ரி ஏர்பேஸையும் தீவிரவாதிகள் முகாமை மட்டும் அழித்தோன்னு சொல்லிட்டு. ஆனால் குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் 3 இடத்துலையும் வந்து பொதுமக்கள் வீடுகளுக்கோ இதுக்கோ பாதிப்பு இது பண்ணுற மாதிரி அவங்க வந்து இது பண்ணாங்க. பாகிஸ்தான் நம்ம மேலே ஏவுகணையோ இல்லை ட்ரோன் அட்டாக்கோ அதெல்லாம் நம்ம சமாளித்து
வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியோட தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை ஒரு உலக அளவில் அவரோட நிலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 98 நாடுகளுக்கு, அதில் 72 நாடுகளும் 98 வெளிநாட்டு விஜயங்களும் அடங்கும். அதில் வந்து ஐநா சபை இதெல்லாம் போயிருக்காரு. ஒரு சில நாடுகளுக்கு 2 முறை 3 முறை போனதும் இருக்குது. அதனால் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே முதல் ஒரு தனிப்பெரும் புகழ்பெற்ற தலைவராக அவர் வந்து அறியப்படுறாரு. அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங் சொல்லக்கூடிய மக்கள் ஆதரவு 75% சொல்கிறாங்க. அது வந்து பல பியூ ரிசர்ச் மாதிரி இன்னும் ஒரு 3 லிட்டா ஏதோ ஒரு ரிசர்ச் 3-4 ஆராய்ச்சி நிறுவனங்கள், வெளிநாட்டு ஆராய்ச்சி நிறுவனங்கள், நம்ம பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதை நான் சொல்லலை, அவங்க இதில் வந்து அவங்களே ஒத்துட்ருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது வந்து தென்கொரியான்றாங்க, சில பேர் அர்ஜென்டினான்றாங்க. ஆக மொத்தம் 3 பேருக்குள்ள நமக்கு அடுத்தாப்புல இருக்கிறவங்க 75க்கு அப்புறம் 57 தான் இருக்குது. ஸோ அது வேற. இந்த அப்ரூவல் ரேட்டிங்லாம் இருக்குல்ல சார், இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று சொல்ல எதிர்கட்சிக்காரங்க. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. இவர் வந்து ட்ரம்ப் ஒரு தரம் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்கிறார், பேரன் சொல்கிறார், உனக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்டால் மோதின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறார். அதனால பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு வெறும் பாப்புலாரிட்டியோட கிடையாது, அது வந்து வெளிநாட்டு டிப்ளமசி. ஏன்னா அயலுறவில் வந்து பெரிய இது நம்மளால் வந்து நிறைய சாதிக்க முடிஞ்சுது, நம்ம மேலே இருந்த எதிர்ப்பெல்லாம் குறைக்க முடிஞ்சுது. வெளிநாட்டில் பொய் தகவல் நம்மளை பற்றி இருந்ததெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. வெளிநாட்டில் எங்கே போனாலும் ரத்ன கம்பெனி வரவேற்பு நடக்குது. ஏன்னா அதனால் வந்து எந்த கண்ட்ரி டிக்டேட்டர்ஷிப் இதுவா, மொனார்கி அதாவது அரசர்கள் ஆளுகிற இதுவா, ஜனநாயகமா, இல்லை முஸ்லீம் கண்ட்ரியா, கிறிஸ்டியன் கண்ட்ரியா, இந்துக்கள் வாழும் கண்ட்ரியா, பௌத்தர்கள் பெரும்பாலும் வாழும் கண்ட்ரியா, அதெல்லாம் இந்த வித்தியாசம் பாராமல் நம்ம மேலே, நம்ம நாட்டு மேலே. நானே அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கேன் தம்பி, என் பையன் அங்கே இருக்கான். அங்கே என்னென்னா உங்களுக்கு பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ எங்கே போயிருக்குன்னா, ஒரு காலத்தில் நம்ம எப்படி வச்சுருந்தாங்கன்னா வந்து லேண்ட் ஆஃப் ஸ்னேக் சாமர்ஸ், எலிஃபண்ட்ஸ் அண்ட் பெகர்ஸ் அப்படின்னு நம்மளை வச்சுருந்தாங்க. இப்போ நம்மளை பற்றி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து, டிஃபென்ஸ்லேருந்து, ஒரு காலத்தில் வந்து டிஃபென்ஸில் வந்து நம்ம ரொம்ப வீக்காக இருந்தோம், இம்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து $60 பில்லியன் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம போர் தளவாடங்களையும் இதையும் இது மட்டும். நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து இந்த ஆகாஷ் தீருங்கிறது நம்மளோட வான் படை பாதுகாப்பு கவசம், அதை வச்சு ட்ரோன்ஸ் வந்து நம்ம வந்து 600 ட்ரோன்ஸை அழிச்சோன்றாங்க. அதில் துருக்கி சைனா கொடுத்த ட்ரோன் தான் அதிகம். அதனால் வந்து அதுலேயும் சரி. அதே மாதிரி இப்போது ஆத்ம நிர்பரில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1,40,000 இது வந்து ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து 100 கீழே தான் வந்து இந்த யூனிகான் சொல்லக்கூடிய $1 பில்லியன் மேலே முதலீடு இருக்கிற கம்பெனி. அது இன்னும் நிறைய வளர வேண்டியிருக்கு. டிஃபென்ஸ் காரிடார் வந்து நம்ம உள்நாட்டில் இது பண்ணார். அதனால் என்ன ஆச்சுன்னா இது இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். அப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. இதனால் வந்து நமக்கு அந்நிய செலாவணி முக்கியமாக நிறைய இது. இப்போ மற்ற நாடுகளோட எதிர்ப்பை மீறி நம்ம வந்து ரஷ்யாட்ட வந்து ரஷ்யா உக்ரைன் போரை அடுத்து இந்தியா மேலே அமெரிக்கா வந்து கோபமாக இருந்தாங்க. யூரோப்பிய நாடுகள்லையும் ஒரு சில பேர் கோபமாக இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ரஷ்யாட்டேருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 1971 அமெரிக்க கப்பல் படை இங்கே வரும்போது, இல்லை அந்த யூஎஸ்எஸ் இது வரும்போது ஷிப்பு, அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ரஷ்யா வந்து நமக்கு காப்பாற்றுறதுக்கு பங்களாதேஷ் டிசம்பர் 1971 நமக்கு இது பண்ணாங்க. அப்புறம் தான் அமெரிக்க கப்பற்படை வந்து வெளியில் திரும்பி போயிடுச்சு, சப்மரீன்ஸ் அனுப்பிச்சாங்க ரஷ்யா. அதனால் ரஷ்யா வந்து நேரு காலத்துலேருந்தே நமக்கு சீனாவோட நெருங்கிய நட்பு, நல்ல நட்பு, நம்பக்கூடிய நண்பர். என்ன இப்போ சீனா மாதிரி கிடையாது. அதனால் வந்து நம்ம ரஷ்யா நட்பை எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது அமெரிக்காக. அதே மாதிரி அமெரிக்காவுக்காக வந்து இஸ்ரேலிய நட்பு பண்ண முடியாது. 1948 இஸ்ரேல் உருவாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பாரத பிரதமர் கூட வந்து இஸ்ரேல் போனதில்லை. என்ன காரணம்னா முஸ்லீம் நாடுகளோட ஒரு அதிருப்தியும் பகையும் எதிர்ப்பையும் சம்பாதிப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் 2017 ஜூலையில் மோடி வந்து இஸ்ரேலுக்கு முதல் முறையாக போயிட்டு வர்றார். ஏற்கனவே வந்து அந்த உலகத்தில் வந்து யூதர்கள்லாம் கொல்ல ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு அடைக்கலம் இரு கரம் நீட்டி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு ஒரே நாடு பாரதம். அந்த நம்ம மேற்கத்திய கரைகளில் வந்து இது பண்ணாங்க, கேரளாலேருந்து பாம்பே, குஜராத் வரைக்கும். அதனால் நம்ம மேலே அவ்வளோ மரியாதைன்னா அவ்வளோ மரியாதை. அந்த ஒரு இவர் வந்து குஜராத்தில் ஒரு ராஜா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து படிக்க வச்சு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டிட்டு எல்லாம் பண்ணார். நம்ம மேலே அவ்வளோ மரியாதை. அந்த ராஜா பேரில் அங்கே ஒரு தெரு இருக்குது இஸ்ரேலில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இஸ்ரேலில் ஒரு பகுதி பாலைவனம் உங்களுக்கு தெரிஞ்சு, ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் அவங்கள்ட்டேருந்து நமக்கு கிடச்சிது. பாதுகாப்பு தளவாடங்களில் நமக்கு வந்து இந்த தடவை நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்களோட ஆயுதம் பயன்பட்டு, கார்கில் வார்லையும் அவங்களோட இது பண்ணுது. 2008 நம்மளை இங்கே வந்து 26/11 தாக்குதல் நடக்கிற போது அஜ்மல் கசாப் பீரியடில் 185 பேர் அஃபிஷியலாக வந்து இறந்ததாக சொல்கிறாங்க, 300 பேர் காயமடைந்து. அந்த நேரத்தில் அவங்களோட இது வந்து இதில் இருக்குது, பாம்பேயில்
அந்த கொலாபா சைடு இவங்களோட இஸ்ரேலியர்களோட ஒரு சினகாக இல்லை தங்குமிடம் சொல்லுவாங்க. அங்கே நிறைய பேர் அடித்தபோது அவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம நேவி கமாண்டர்ஸ் போய் அப்புறம் ரிலீஸ் பண்ணி இது பண்ணாங்க. நாங்கள் உங்களுக்கு இப்போ அனுப்புகிறோம் சொல்லும்போது பி. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தவர் வேண்டான்ட்டார், உங்கள் உதவி தேவையில்லை. எதுக்காக சொல்ல இவ்வளவும் இஸ்ரேல் மேலே அவ்வளோ வெறுப்பு இருந்தது. இப்போ இஸ்ரேலும் தமிழ் இதுவும் பாரதம் அவ்வளோ நெருங்கி வந்திருக்கு. இல்லை இப்போவுமே ஒரு சொல்கிறாங்க பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், இரு நாட்டு கொள்கை தான் அங்கே வேணும்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், அது வந்து இஸ்ரேலியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ஒரு இது சொல்கிறேன். உக்ரைன் ரஷ்யா வார்லையும் நம்ம வந்து ரஷ்யாவுக்கு வந்து நேரடியாக வந்து அவங்களையும் கண்டிக்கல, உக்ரைனையும் கண்டிக்கல, நடுநிலைமை தான் வைக்கிறோம். அதே மாதிரி பாலஸ்தீன் இந்த ஹவுத்திஸ், அமாஸ், ஹிஜ்புல்லா இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து இஸ்ரேலை இது பண்ணுறப்போ அக்டோபர் 7ஆம் தேதி இவங்க ஹமாஸை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட நம்ம வந்து இவங்களையும் கண்டிக்கலை, இஸ்ரேலையும் ஊக்குவிக்கலை, நடுநிலைமை தான் வைக்கிறோம். இஸ்ரேல்கிட்டேருந்து உதவிகள் பெறுறது வந்து அது வேறு. இஸ்ரேலில் வந்து அவங்க எல்லா இன்டர்நேஷ்னல் மேட்டர்ஸு, குளோபல் டிப்ளமசி, இந்த வார், இந்த மாதிரி இந்த கிளாஷஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இஸ்ரேலையோ ஒரு இந்த பக்கம் இருக்க ஹமாஸையோ இல்லை முஸ்லீம் நாடுகளையோ நேரடியாக சப்போர்ட் பண்ணல இந்தியா இது வரைக்கும். அதனால் வந்து நடுநிலைமைங்கிறது வேறு. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து நம்ம நட்பாக தான் இருக்கோம். ஒன்றும் இல்லை, வந்து ஐரோப்பிய ஊடகங்கள் வந்து ஜெய்சங்கர் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. இவ்வளவு நாடுகள் சேர்ந்து அமெரிக்கா உள்பட ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ், எக்கனாமிக் சாங்ஷன், பொருளாதார தடை இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் மட்டும் அவங்கள்ட்டேருந்து ஆயில் வாங்குறீங்களே, நட்பாக இருக்கீங்களே, இது நியாயமா அப்படிங்கும்போது, ஏன்னா உக்ரைனுக்கு முதல்ல ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆயுதங்கள், படை இது, அப்புறம் பொருள் இது, பணம் எத்தனையோ $1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் உக்ரைன் சைடு போது இந்தியா வந்து ஒரே ஒரு கண்ட்ரி ரஷ்யா பக்கம்னது எதுக்காக? வார் விஷயத்தில் இல்லை, நம்ம நட்பு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அது இது பண்ணாங்க. அப்போ வந்து அமெரிக்கா யூரோப்பிய ஊடகங்கள் வந்து நம்மள்கிட்ட ஜெய்சங்கர்கிட்ட கேட்குறாங்க, வந்து நீங்கள் இந்த மாதிரி ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறது வந்து உலகமே ஒரு பக்கம் இருக்கிறபோது சரியானு கேட்குறப்போ ஒரு அருமையான பதில் சொன்னார். இந்தியா வந்து நாங்கள் மொத்தத்தில் ஏன்னா ரஷ்யாட்டேருந்து வாங்குறது ஆயிலை விட நீங்கள் யூரோப்பிய நாடுகளும் இவங்களும் அமெரிக்காவும் ஆயில் மட்டும் இல்லை, எல்பிஜி வாங்குறீங்க, ஏன்னா இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்ஸ் வாங்குறீங்க, கெமிக்கல்ஸ் வாங்குறீங்க. அமெரிக்காவே ஃபெர்டிலைசர்ஸ், பெலாடியம், யுரேனியம் இதெல்லாம் வாங்குது ரஷ்யாட்டேருந்து இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும். அதனால் அந்த இரட்டை நிலைப்பாடு நம்ம கொள்ளலை. அதை பார்த்து அவங்க இப்படி பதில் சொல்லுவான்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி கார்பன் எமிஷன் பற்றி ஜெய்சங்கர்கிட்ட வேற ஒரு அக்கேஷனில் இந்த மாதிரி கேட்குறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து கார்பன் எமிஷன் கட்டுப்படுத்தணுங்கப்போ அப்போ வந்து சொல்கிறார், உலகத்தில் வந்து கரியமல வாயு உமிழ்வில் இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது, அதான் கீழே இருக்குது. நாங்கள் எங்கே வந்து காரணம் இல்லை, இவங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த பஞ்சாப்லேருந்து இந்த இதை வெட்டுறாங்க இல்லையா, கரும்பு வெட்டுற போது அது எரிக்கிறதுனால வர புகையெல்லாம் பற்றி, அதனால தான் தீபாவளி போது பட்டாசு வெடிக்கூடாதெல்லாம் வந்து அப்போ வந்து சொன்னார் அவர் ஜெய்சங்கர், நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு பகலில் பயன்படுத்துகிற இது வந்து இது வந்து ஃபாசில் ஃபியூவல்மாங்க, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, இதை வந்து நாங்கள் ஒரு மாதத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். என்ன உங்களுக்கு எங்களை பற்றி விமர்சிக்கிற, கேள்வி கேட்குற வாய் கிடையாது, அதிகாரம் கிடையாது. எங்களுக்கு இந்தியாவுக்கு எது லாபமோ, எங்களுக்கு எது வந்து எங்கள் வர்த்தகத்துக்கு வந்து பயன்படுமோ அந்த முடிவை நாங்கள் தான் எடுக்க முடியும், நீங்கள் உங்கள் முடிவை எங்கள் மேலே எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஐரோப்பாவில் என்ன நினைக்கிறீங்க, ஐரோப்பாவோட பிரச்சனை உலகத்துக்கே பிரச்சனை நினைக்கிறீங்க. ஆனால் சின்ன சின்ன நாடுகளோட பிரச்சனையை நீங்கள் என்றைக்காவது எடுத்து பேசியிருக்கீங்களா, அவங்க மேலே அக்கறை செலுத்தியிருக்கீங்களா? இந்த வந்து உங்களோட சுயநலத்திலேயே எடுத்து காமிக்குது. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகே சார், இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சில பாயிண்ட்டுகள் நீங்க எடுத்து சொல்ல முடியுமா சார்? யூபிஏ கவர்மெண்ட்டுக்கும் என்டிஏ கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயங்கள் வேறுபட்டு இருக்கு, அதனாலதான் நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னு. முதல்ல வந்து 10வது இடத்துல இருந்தது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வரும்போது, ஜிடிபி சைஸ் growth, இந்த சைஸ் ஆஃப் த எக்கானமி உலக அளவில் இந்தியா. அப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் இப்போ போன வருஷம் நம்ம வந்து 4வது இடத்தை எட்டியிருக்கோம். 2027க்குள்ளே 3வது இடத்தை எட்டுவோம். ஸோ ஜிடிபி சைஸில் மக்கள் நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் எக்கானமிலேருந்து, வரி சீர்திருத்தங்கள்லேருந்து, அப்புறம் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் வந்து யூபிஐ. இப்போ இந்தியாவோட யூபிஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாடுகளில் நம்ம நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இதுபடி அவங்கவுங்க நாட்டு கரன்சிக்கு படி அவங்க இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த துபாய் இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் இந்தியன் ருப்பி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டிம்பாங்க. அதாவது இந்திய ரூபாய் வந்து உலகத்தில் டாலர் மாதிரி எந்தெந்த நாடுகளுக்கு போகிறோமோ இந்திய ரூபாயை அவங்க மகிழ்ச்சியோட அந்த ஊர் பொருள்களையோ, ஒரு ஹோட்டலில் தங்குறோம், இல்லை சாப்பிட்றோம், ஒரு டிரான்ஸ்போர்ட் இதில் போகிறோம், எல்லா இடத்துலையும் ரூபாயை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறக்கூடிய நிலைமை எத்தனை விரைவில் வரும், அது 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், அது வந்து இருக்குது. ஸோ இது பொருளாதார இதில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிஎம் ஜன்தன் யோஜனா கிட்டத்தட்ட ஒரு 78 கோடி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் இல்லாத ஏழைகளுக்கு 0 பேலன்ஸோட
அதுக்கு 2 லட்ச ரூபா ஆயுள் பாதுகாப்பு உண்டு. ஏன்னா அது தவிர வந்து ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 10 ரூபா போடுறதோ 5 ரூபா எடுக்கிறதோ வச்சுக்கலாம். வரவு செலவு நடக்கணும், பரிவர்த்தனை நடக்கணும். அதே மாதிரி வந்து அட்டல் பென்ஷன் யோஜனான்னு சொல்லிட்டு அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜன் ஔஷதி இது மூலமாக வந்து கிட்டத்தட்ட 40% 60%, சில இதில் 80% கூட மலிவாக இது கொடுத்து மருந்தகங்கள் திறந்திருக்காங்க உலகம் முழுக்க. இந்த நாடு முழுக்க. அதில் வந்து உங்களுக்கு சென்னையில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 30-40 மருந்துகள் இருக்குது. நானே வந்து ஒரு காலத்தில் எனக்கு 3000 ரூபா 2500 ஆனது இப்போ வந்து கிட்டத்தட்ட 60% மருந்து செலவு குறைஞ்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அது நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டென்ட்னு ஹார்ட்டில் வந்து இது பண்ணும்போது ஸ்டென்ட் வைப்பாங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட 90% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் 30 கோடிக்கு மேலே வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு இலவசமாக ஏழைகளுக்கு வந்து அந்த இது கொடுக்குறாங்க. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் வந்து இலவச இன்சூரன்ஸ் ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம். அப்புறம் இல்லம் தோறும் குடிநீர் வந்து அவர் கொண்டு வந்தது தான். அப்புறம் சமக்ர சிக்ஷன் அபியான் வந்து முதல்ல சர்வ சிக்ஷா அபியான் வந்து இவர் இருக்கும்போது கொண்டு வந்தது. வாஜ்பாய் இருக்கும்போது, மன்மோகன் சிங் இல்லை, வாஜ்பாய் இருக்கும்போது கொண்டு வந்தது. அது அடிப்படை கல்வி வந்து மேம்படுத்தணும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இடையில நின்று போன குழந்தைகளை திரும்ப கூட்டு வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல்மெண்ட், அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோம்பாங்க. அது மட்டும் இல்லை, கல்வி அறிவு, அடிப்படை கல்வி அறிவு வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட 78லேருந்து 80 வரைக்கும் இந்தியாவில் வந்து கல்வி அறிவு மேம்பட்டுருக்கு. கல்வி அறிவு நம்ம சொல்கிறது வந்து ஏதோ 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் குறைந்தபட்சம் 3ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்தவங்களுக்கு. அதுக்கு தான் இந்த மும்மொழி கொள்கையை வந்து அவர் வந்து 5ஆவது வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாய்மொழி கல்வி வேணும்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஹிந்தி இருந்தது. அதை வந்து இவர் கவர்மெண்ட்டில், வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் 5 வருஷமும், இந்த தேவேகவுடா அவங்களோட ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டில் இருந்ததும், அப்புறம் இப்போ இவங்களோட மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் ஒரு 10 வருஷம் வந்து 16 வருஷம் மத்தியில் இருந்த இது திமுக மன்னிச்சுங்க இந்த கட்சி பேர சொன்னதுக்காக அவங்க வந்து ஒன்றுமே செய்யலை. வெளியில் வந்து இப்போ வந்து என்னெல்லாமோ சொல்கிறாங்க, நீட்டை எதிர்ப்போம், ஒரே கையத்தில் இது பண்ணுவாங்க. நீட்டை எதிர்க்க முடியாது, நளினி சிதம்பரமே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கிறது ஒரு மாநிலத்தை மட்டும் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால நடந்த தற்கொலைக்கெலாம் வந்து இவங்க தான் காரணம், அண்ணா திமுக தான் காரணம் அப்படின்னாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 4.5 வருஷத்தில் நீட்டில் இல்லை வேறு எதுலையோ தற்கொலை பண்ணிக்கிட்டவங்கள பற்றி பேச்சு மூச்சு கிடையாது. அதனால் வந்து இந்தியா முழுக்க பரவலாக அறியப்பட்ட வடகிழக்கு மாநிலத்துக்கு வந்து மோடி செஞ்ச மாதிரி இது வரைக்கும் கடந்த 70 வருஷத்துலேயோ ஒரு 65 வருஷத்தில் இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணதில்லை. அது காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை இந்த தேசிய முன்னணின்னு சொல்லக்கூடிய அரசுகளாகட்டும், யாருமே பண்ணலை. ஆனால் அதே மாதிரி ஸ்ரீலங்காவோட சுற்றிட்டு இருக்கிற இவங்களோட என்ன மாலத்தீவு ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இதெல்லாம் எல்லா நாடுகளும் இப்போ ஆப்கானிஸ்தான் ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு இந்தியாவுக்கு. அதனால் வந்து லுக் ஈஸ்ட் பாலிசிங்கிறது வந்து மியான்மர் அந்த பக்கம்லாம் சரி, நான் வடகிழக்கு மாநிலங்களில் ரயில் கட்டுறதுலேருந்து பாலம் கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு உண்டான வந்து சாலை வசதிகள், தகவல் தொழில்நுட்பம் வசதிகள் எல்லாம், இது மருந்துகள், ஹாஸ்பிட்டல்ஸு, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் கூட நிறைய கட்டி கொடுத்துருக்காரு மோடி. அதெல்லாம் வந்து வெளியில் நம்ம ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் யாரும் பேசுறதில்லை. என்ன அதே மாதிரி வந்து இது வந்து எய்ம்ஸ் வந்து இவரை வந்ததுக்கப்புறம் 3-4 இருந்தது, இப்போ 22 23 இவர் வந்ததுக்கப்புறம் இது பண்ணியிருக்காரு. மருத்துவக் கல்லூரிகள் வந்து கட்டி கொடுத்ததுக்கு கணக்கே இல்லை தம்பி. கிட்டத்தட்ட ஒரு 12 மடங்கு அதிகமாக கட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிலையும் வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 30% இன்டேக், அதாவது கூடுதல் மாணவர்களை சேர்த்துக்கூடிய இதுவும் வந்து இதாக இருக்குது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே சார், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பேசலாம். உங்களோட பேசுனது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.